ஒரு ஆசை இருக்க தானே செய்யும். மக்கள் கூட்டம் வருது, கை தட்டுறாங்க. அதே போல நம்ம வந்து என்ன சொல்றோம், கை தட்டுற எல்லாரும் ஓட்டே போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. 2026 தேர்தல்ல மாற்றம் வேணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆமா, ஓகேங்களா? அந்த மாற்றம் அண்ணன் விஜயன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்களா, அண்ணாமலை கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்களா, அண்ணன் சீமான் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்களா? யார்கிட்ட எதிர்பார்க்கறாங்க? 3 பேர்கிட்ட இருந்து யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா இவங்க 3 பேராலையும் அந்த மாற்றத்தை எல்லாம் தர முடியாது. என்ன பயலா வச்சிருக்காங்க? என்ன உங்ககிட்ட இருக்குது? ஏதாவது உங்களுக்கு சொல்ல முடியுமா? என்ன வேணும்? கரெக்ட், திட்டம் வேணும். ஒரு கட்சின்னு இருந்தா அதுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கணும். அந்த கட்சி திட்டம் இருந்தாதான் நீ இந்த இதை ஆர்கனைஸ் பண்ணும்போது நீ சொல்ல முடியும். இது போல நாங்க ஜெயிச்சா நாங்க இதை செய்வோம், அதை செய்வோம், இல்ல இந்த மக்களுடைய பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வழிவகை செய்யப்படுன்னு சொல்லலாம். இவங்க கிட்ட அது இல்லையா? என்ன திட்டம் சொல்லுங்க விஜய், இது என்ன திட்டம் சொல்லுங்க. ஏதாவது திட்டம் இருக்குதா சொல்லுங்க. இது வரைக்கும் இது இல்ல. அவரு நாங்க முதலமைச்சர் ஆகிறது தான் திட்டம். இதெல்லாம் திட்டமாயா? சீமான் சொல்றாரு என்னிடம் மட்டும் வசமாகட்டும்ன்றாரு. என்னடா வசமாவது? இதுன்னா இது என்ன நினைச்சுக்கிட்டாங்க? கவிதை தான். கவிதையில விஜய்க்கு வந்து ரசிகர் பண்றதுன்னா இருக்கதான் செய்யும். சினிமா ரசிகர் ரஜினியை விடவா ரசிகர் பண்றான், கமலஹாசனை விடவா? ஆனானப்பட்ட சிவாஜியா ஆரம்பிச்சுட்டு அதெல்லாம் கதவை மூடுறா இழுத்துட்டு ஓடி போனாங்க. கதெல்லாம் இருக்குது. இங்க நிறைய நடிகர்கள் வந்து எப்பா சாமி டி ராஜேந்தர்ல இருந்து பாக்கியராஜ்ல இருந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு பாக்கியராஜை விடவா சிறந்த ஒரு வசனகர்த்தா, கதை வசனகர்த்தா. அவர் இங்க ஒண்ணுமே பண்ண முடியல. எப்பா சாமி என்ன விடுங்கடா, நான் கிளம்புறேன்றாரு. கிளம்பியாச்சு, கிளம்புறேன்ல. அது போல விஜய்க்கு வந்து ஒரு ஆசை இருக்க தானே செய்யும். மக்கள் கூட்டம் வருது, கை தட்டுறாங்க. அதே போல நம்ம வந்து என்ன சொல்றோம், கை தட்டுற எல்லாரும் ஓட்டே போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால மாற்றம்ன்றது வரதான் வேணும். உலகம் ஃபுல்லா மாற்றம் நிகழ்ந்துகிட்டே இருக்குது. அந்த மாற்றம் எப்படி வரும்னா மக்கள் தான் மாற்றத்தை நிகழ்த்தணும். நீ அதுக்காக மக்களுக்கு வேலை செய்யணும். நீ வேலை செய்யாத சும்மாவே வந்துட்டு நான் தான் இது பண்ணேன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுக்காக தான் இங்க விளிம்பு நிலை மனிதர்களை பேசுறதுக்கு ரொம்ப குறைவான இதுதான் இருக்குது. புரியணும், அதை புரிஞ்சுக்கணும். ஓகே. இப்ப 2026 தேர்தல்ல விஜய் அண்ணன் முன்னாடி பார்த்தனா நிறைய பேர் பார்த்து லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஓகேங்களா? படம் பார்க்க போறவங்க எல்லாருமே அது ஓட்டா மாத்த முடியுமா? முடியாது. இளைஞர்கள் கொஞ்சம் பேர் ஓட்டு போடுவான். எப்பயுமே அத ஒரு இது இருக்கும், அவங்க மேல ஒரு ஈர்ப்பு அது இருக்கத்தானே செய்யும். விஜய் ஒரு இளம் நடிகரா இருந்தாரு, நிறைய படங்களை நடிச்சிருக்காரு, சண்டை போட்டுருக்காரு. அவரு திருப்பாச்சாரு எல்லாம் எக்கமா வேலை செஞ்சு என்னென்னோ பண்ணிருக்காரு. ஒரே நாள்ல இதுவாயிருக்காரு, ஒரே நாள்ல கீழே வரும். அது போல அவர் வந்து சினிமாவில ஒரு பெரிய இது பண்ணிருக்காரு. கண்டிப்பா சினிமாவுக்கு ஒத்து வரும், பணம் சம்பாதி. அரசியல்ல ஒத்து வராது, ஒத்து வர முடியாது. தமிழக மக்கள் நீ இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறியா? இல்ல இனிமேல் தான் நான் வந்து செய்வேன். எப்போ வந்து செய்யறது? முதலமைச்சராகி செய்யறதா? அதுக்கு முன்ன கூட நீ செய்யலாம். நிறைய பிரச்சனைகள் இருந்த நாடு ஃபுல்லா. அந்த பிரச்சனைகள் மீது வந்து போராடு. வா, உன்னுடைய கட்சி ஓபன் டாக் பண்ண சொல்லு.